ஸ்ரீ குருபியோ நமஹா. நான் ஆஸ்ட்ரோமுத்தரம்மா பாலாஜி, ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம், கோவையிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டிசம்பர் மாதம் 2025க்கு உண்டான ராசி பலன்கள். இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய அமைவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் கடகராசியிலிருந்து வக்ரகதியில் நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆயாச்சு. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று. அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி தான் மீனராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு கும்பராசியில் இருக்கார். விருச்சிக ராசிக்குள்ள சூரியன், செவ்வாய், சுக்கிரன் அப்படின்ற 3 கிரகங்கள் இருக்கு. புத பகவான் துலாம் ராசியில இருக்கார். சிம்ம ராசியில கேது பகவான். இந்த நிலையில இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் அவங்களுடைய இடத்த மாத்திக்கிறது, நகர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, 5/12/25 அன்று மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் வக்ரமாக, 6ஆம் தேதி விருச்சிகத்திற்குள் புதன், 7ஆம் தேதி தனுர் ராசியில் செவ்வாய் பகவான், 15ஆம் தேதி தனுர் ராசிக்குள்ள சூரிய பகவான் பிரவேசம் பண்றார். ஏன்னா இது மார்கழி மாதம், தனுர் மாதம் அப்படின்னு சொல்றதுனால சூரியன் விருச்சிகத்துக்குள்ள இருந்து தனுர் ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுவார். அடுத்ததாக 20ஆம் தேதி அன்று தனுர் ராசிக்குள்ளே சுக்கிரனுடைய பிரவேசம், 29ஆம் தேதி அன்று தனுர் ராசிக்குள்ளே புத பகவானுடைய பிரவேசம். இப்ப கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அந்த 12 ராசி லக்னக்காரர்களுக்கும் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரியான சுப அசுப பலன்களை தரும், எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு கலப்பு பலன்களை தான் எல்லா ராசி லக்னங்களுக்குமே தரப்போறது. ஏன்னு கேட்டா, கிரகங்களினுடைய அந்த வக்ரகதியில நகர்றதோ இல்லை அவங்களுடைய அந்த ரெட்ரகேட் முடிஞ்சு ஃபார்வர்ட் மோஷன் அப்படிங்கிறதும், ஏற்கனவே இருந்த விருச்சிக ராசிக்குள்ள இருந்து தான் புதன் வக்ரமாகி துலாத்திற்குள்ள வந்திருக்கார். மறுபடியும் அவர் தன்னுடைய வக்ரம் நிவர்த்தியாகி அவர் விருச்சிக ராசிக்குள்ள போறார். அடுத்தது தனுர் ராசிக்குள்ள போறார். இந்த மாதிரி இந்த கிரகங்களினுடைய வக்ரம், அந்த வக்ர முடிவு, திருப்பி அவங்க ஃபார்வர்ட் மோஷன் போறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த குறிப்பிட்ட கிரகங்களை தன்னுடைய ராசி லக்ன அதிபதிகளாக கொண்ட அந்த ராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப ஒரு குரூஷியலான இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப புத பகவான் அவர் வக்ரமாகி இருக்கும் பொழுது மிதுன லக்னம், கன்னியா லக்னம் 2 பேருக்குமே அது பெருமளவுல ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ராசி லக்ன அதிபதியே புத பகவான் தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியவோ அவங்களுடைய அந்த நகர்வையோ நம்ம கணிச்சு பலன் அறிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கணும். இந்த நிலைமையில சனி பகவான் வக்ரமாக இருந்தது ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்டை தான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. இப்ப அவருடைய வக்ர முடிவு நவம்பர் மாதம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக ராகு பகவானிற்கு குருவுடைய பார்வை மறுபடி கிடைக்கிறது. ஆனா அவர் வக்ரமாகத்தான் இருக்கிறார். இருந்தாலும் குருவுடைய அந்த ஒரு கண்ட்ரோல்ல ராகு பகவான் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ராகு தரக்கூடிய பலன்களை குருவும் வக்ரமாக போகும் பொழுது அது எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இத்தனை நாளா சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருந்தது, திரிகோணத்துல இருந்து இயக்கி கொண்டிருந்தார். இப்பொழுது ராகுவை திரிகோணத்திலிருந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். இதுதான் முக்கியமா நம்ம கவனிச்சுக்க வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு இந்த மாதம் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் இந்த கார்த்திகையுடைய முக்கியமான நாட்கள் அப்படின்னு வரும் இல்லையா, நம்ம பரணி தீபம், கார்த்திகை தீபம் இதெல்லாம் ஏத்துறது, திருவண்ணாமலை தீபம், இந்த விசேஷ நாட்கள்லாம் இருக்கு. அதனால அதை யாரும் தவற விட வேண்டாம். அடுத்ததாக தனுர் மாதம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாதம், மார்கழி மாதம் அப்படிங்கிறது. கிருஷ்ணரே என்ன சொல்லியிருக்கார், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஏன்னா தேவர்களுடைய அந்த விடியற்காலை பொழுது அப்படின்னு சொல்றது அந்த மார்கழி மாதம் தான். அதனால அந்த நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லிட்டு டெய்லியே எடுத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தேவர்களுடைய உஷத்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதம். அதனால அந்த நேரத்துல அதிகாலை அந்த 4:30-5 மணிக்குள்ள எழுந்து நீராடி நம்ம போய் இறைவனை வழிபாடு பண்றது, பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப நம்மளுடைய கர்ம வினைகளை கழித்து நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தையும், வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நல்ல விதத்தையும், நல்ல விஷயங்களையும், சுபிக்ஷத்தையும் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு. அதனால இந்த மார்கழி மாதத்தை இந்த டிசம்பர் கடைசி வர அந்த 15 நாட்கள் அதை தவறாம பயன்படுத்திக்கோங்க. அடுத்து தொடர்ச்சியா மார்கழி முடிந்து தை மாதம், மகர சங்கராந்தி எல்லாமே விசேஷமான நாட்கள் தான். ஜனவரி மாதம், இந்த 2025 இந்த கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நமக்கு என்ன சாதக பாதகங்களை தரப்போகிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். மீனராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு, மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலம் ரொம்பவே ஒரு டெஸ்டிங் பீரியடாக இருந்தால் கூட, நடுவில் இந்த குரு பகவானுடைய அதிசார மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தது. ஆனால் அது ஒரு குறுகிய காலத்திற்கு தான்.
பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் 2-3 மாதங்கள் காத்திருக்கணும். இப்போது குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய தசம கேந்திரம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு பல பெயர்களில் நம்ம இதை சொல்கிறோம். அந்த இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இப்பொழுது 4ஆம் இடத்தில் வக்ரமாக அமர்ந்திருக்கிறார். 5லேருந்து இப்போ வக்ரமாகவே 4க்கு வந்திருக்கார். மறுபடியும் 4ஆம் இடத்துல அவர் நேர்கதியில் பிரயாணம் பண்ணுவார் மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே. இப்போது இந்த நிலைமையில வேற எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அடுத்து 9, 10ங்கிற இடங்களுக்கு வருவார் இந்த மாத இறுதியில். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க 3 பேரும் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவங்களும் 10ஆம் இடத்துக்கு வருவாங்க. இப்போ இந்த கிரகங்களினுடைய ஒரு கூட்டணி அப்படிங்கிறது, அந்த கூட்டாக இருக்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது வந்து ஒரு கலப்பு பலன்களை தரும். அது எப்படின்னு கேட்டால் எந்தெந்த பாவகம் தொடர்புடையது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். சூரியன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு உண்டானவர். என்ன மாதிரியான தொழில், உங்களுக்கு என்ன வேலையில் நீங்கள் இருக்கீங்க, என்ன மாதிரியான சர்வீஸ், உங்கள் உழைப்பு என்னவா இருக்குது, உங்களுடைய எதிரி யார், அதே போல் உங்களுக்கு வந்து கடன், நோய் இதெல்லாம் எப்படி ஏற்படும், எந்த விதமாக, இதெல்லாம் சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அவர் வந்து நீச்சகதியில் 8ஆம் இடத்தில் இருந்தது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்தது. நிறைய பேருக்கு எதிர்பாராமல் ரொம்ப நஷ்டங்கள், ஒரு ஆரோக்கியத்தில் குறைபாடு, தகப்பனாருடைய பிரிவு அல்லது இழப்பு, நம்ம குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் இருக்கிறது, மனதில் தேவையில்லாத ஒரு பயம், தன்னம்பிக்கை குறைவுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதங்களாகவே ரொம்ப ஒரு தொய்வான நிலை, ரொம்ப மனசு வெதும்பி போய் தான் மீனராசிக்காரர்கள் இருந்தீங்க. இப்போ இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து நீச்சத்திலேருந்து முழுக்க விடுபட்டுறார். அடுத்ததாக சூரியனோட இப்போ புதனும் வந்து 9ஆம் இடத்துல சேரப்போகிறார். 9 மார்கழி மாதத்தோட முடிவில் சூரிய பகவான் வந்து தனுராசியோட இதில் தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார். தனுர் மாதம்ங்கிறது மார்கழி மாதம் இல்லையா? அப்போது இந்த மார்கழியுடைய 15 தேதி வரைக்கும், இந்த டிசம்பர் மாதம் முழுக்க அப்படின்னு பார்த்தா, அந்த காலகட்டம் வரைக்குமே வந்து தனுர் ராசியில் தான் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்குது. 9ஆம் இடத்தை விட்டு அவர் நகர்ந்துட்டாலே அது வந்து நற்பலன்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா சூரியன் வந்து தனுர் வீட்டில் உட்காரும் பொழுது நேராக அவருக்கு வந்து குருவினுடைய பார்வை கிடைக்கும். அப்போது சூரியன் தகப்பனார் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம், அப்பாவோட உடம்புல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அது சரியாகிறது, அரசு வழியில் நமக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். குரு பார்வையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் அடுத்தது செவ்வாயும் போய் அங்கே சேர்ந்துக்கிறார். அப்போ என்னாகும், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை படும் பொழுது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு, அரசினுடைய ஆதாயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, அரசு வழியில் என்னெல்லாம் உங்களுக்கு சம்பந்தங்கள் இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஃபேவரபிளாக மாறும், முன்னேற்றங்களும் இருக்கும். பகவான் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 8, 10, 12ங்கிற இடங்களை பார்வையிடுறார். அப்போது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா அதனால பெனிஃபிட்ஸ் உண்டு. இத்தனை நாளாக அதில் வந்து நிறைய இடைஞ்சல் தான் உங்களுக்கு இருந்திருக்கும். பிறரால் உங்களுக்கு வந்து அவர்களுடைய ஒத்துழைப்பு குறையறதுக்கோ அவர்களுடைய மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இத்தனை நாள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ குரு பகவானுடைய பார்வை படும் பொழுது உங்களுடைய சுயமுயற்சியால் நீங்களே வந்து உங்களுடைய காரியங்களை ஏற்று நடத்தி கொள்வதற்கும் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிறதுக்கும் இப்போ காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை படும் பொழுது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம்ங்கிறது வந்து ரொம்ப அபரிமிதமாக வேலை செய்யும். அப்போ 6ஆம் இடத்து அதிபதியான சூரியனும் போய் அங்கே உட்காரும் போது சொந்த தொழில் தொடங்கணும்னு நினச்சி அதில் முன்னேற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது நல்லா இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் வந்து குமியும், நல்ல மனசுக்கு திருப்தி தர மாதிரியான விஷயங்கள் நடக்கும். 9ஆம் இடத்திற்கு உண்டான சுக்கிரனும் போய் 10ஆம் இடத்தில் அமர்வார். அப்போ என்ன ஆகும், தொழிலில் வந்து ஒரு எதிர்பாராத மாற்றங்களை நீங்கள் பண்ணுவீங்க. புதுசாக அதில் வந்து ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி புது விஷயங்களை அதில் புகுத்தி அதன் மூலமாக கொஞ்சம் ஒரு வருமானமும் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் பகவான். இப்போ அவரும் போய் தொழில் ஸ்தானத்தில் உட்காருவார். அப்போ ஒரு தொழிலை நடத்தி அதன் மூலமாக வருமானமும் நமக்கு கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு உறுதிப்பாடு அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் தருவார். சகோதர வகையில் நல்ல உதவிகள் இருக்கும், அவங்களுக்கும் வந்து ஒரு திருப்திகரமான விஷயங்கள் நடக்கும் அவங்க லைஃப்லையும். அடுத்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணார்னா, ரொம்ப பிரயாணங்கள் எக்ஸ்டென்சிவாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் முதல் நாள் ஒரு ஊரில், மறுநாள் ஒரு ஊரில் அப்படிங்கிற மாதிரி காலை சாப்பாடு ஒரு இடத்துல, ராத்திரி சாப்பாடு ஒரு இடத்துலங்கிற மாதிரியான ஒரு அலைச்சலை தான் கொடுத்துருப்பார். அதே மாதிரி நமக்கும் வந்து ஒரு தூக்கமே இல்லாமல் ஒரு சுக சௌகரியங்களை வந்து நம்மளை நிம்மதியாக அனுபவிக்க விடாமல் பண்ணியிருப்பார். நமக்கு அதற்கு உண்டான ஏக்கங்களும் ஆசைகளும் அதிகம் இருந்தால் கூட அந்த பிராப்தங்கள் கிடைக்காத மாதிரி பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ குரு பார்வை படும் பொழுது லக்னாதிபதி, ராசி அதிபதியான குரு பகவானும் 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அப்போது கொஞ்சம் ட்ராவல்ஸ் இருந்தால் கூட ஓரளவு அது மூலமாக சரி நமக்கு உண்டான விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அவர் தருவார். இப்போ பிரயாணங்கள் அந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனசயன போகஸ்தானம் வந்து அது ஒரு பாவகிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது வந்து இப்போ ஓரளவு அது வந்து கம்மியாகும்.
சில சந்தோஷங்களை நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதன் மூலமாக அந்த விரயங்கள் நம்ம செஞ்சது எல்லாமே செலவினங்கள் அப்படின்னு வந்தாலும் அது நம்மளுடைய எனர்ஜி விரயமாக இருக்கலாம், நம்மளுடைய உழைப்பு இந்த மாதிரியான விரயங்களாக இருக்கலாம், நேரம் எல்லாமே தான். அந்த விரயங்கள் எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி மாற்றி கொடுப்பார். அதுதான் இந்த இடத்துல. அடுத்ததாக உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மட்டும்தான் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். என்னென்னா உடம்புல வந்து இந்த வயிற்றில் புண்ணு சம்பந்தமான விஷயங்கள், அஜீரணம், உணவினுடைய ஒவ்வாமை அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் கொடுப்பார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்னதான் நமக்கு எல்லாமே இருந்தாலும் மனசில் வந்து நம்ம செய்கிற வேலையில் வந்து ஒரு திருப்தியே இல்லாத இடம் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் மனசில். என்னதான் நம்ம உழைச்சாலும் நமக்கு உண்டான அந்த ஒரு திருப்திங்கிறதே நம்ம வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் அந்த நிலைமையும் மாறும். அதனால் இந்த 2025 டிசம்பர் மாதமும் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறது, மனதில் நம்பிக்கையை கொடுக்க போகிறது. 2026 அந்த ஜனவரி மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த புத்தாண்டானது உங்களுக்கு மேன்மேலும் பல இன்னல்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். குரு பகவான் 5ல் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவருடைய பார்வை பலன் மூலமாக பல மாற்றங்களையும் உங்களை வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் உங்களுடைய லைஃப்பை மாற்றி அமைக்க போகிறார் 2026. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.